ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சூப்பரான வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கும்போது நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து நான் இன்னொரு டைம் பார்க்கலான்னு தான் ஆவலாக இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே வீடியோவுக்கு 2-3 டைம் கேட்டிருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இது வீடியோஸ் போகலை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட அந்த அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. புருஷன் படத்தோட ஒரு டைட்டில் கிளம்சஸ் மாதிரி விட்டுட்டாங்க போல இருக்குது. அது நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, போன வீடியோ சொன்ன மாதிரி, நான் அதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இல்லை. இப்போ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த காம்பினேஷன், அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த காம்போவில் வந்த படம் எல்லாம் வேறு லெவல் ஹிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து சுந்தர் சியோட டைரக்ஷனு, விஷால் சாரோட ஆக்டிங்கு, இந்த பக்கம் தமன்னா இருக்கிறாங்க, அப்புறம் யோகி பாபு. இந்த காம்பினேஷனோட இந்த உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அது உங்கள் கூட சேர்ந்து இன்னொரு டைம் அதை ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுமா. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே டீட்டெயிலாக நிறையா பேசிட்டதுனால, எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இதை பற்றி நம்ம ஃபுல்லாக போய் அனலைஸ் பண்ண வேணாம். டைரெக்டாக பார்த்துலாம். ஓகே, வாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். என்னமோ சொல்கிறாங்க. என்னது சொல்கிறாங்க? டாக்டர் ஏ சண்முகம் ப்ளஸ்ஸிங். ஓ, சீரியல் இல்லை, கரெக்ட். இங்க பாருங்க, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல. மறைக்காதீங்க, முக்கியமான டயலாக். புருஷனா இருக்கத்தான் முக்கியம். புரியுதாத்த? தொடரும். இப்போ சீரியல் அவரே தொடரும்னு சொல்லிட்டாரா? சார், நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நெஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய ஹீரோ மழை வர மாதிரி இருக்குதுன்னு நம்ம துணியை எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே. விடுங்க பாவம், வேலை செய்ய. இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம இமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷனா இருக்கத்தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ். நான் ஒன்னும் சொல்லி காட்டல பாஸ், டயலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க, சும்மா நிக்காம நம்ம ஹீரோ சாருக்கு கொஞ்சம் டீ ஆவது கொண்டு வாங்க. அப்படியே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. சரி. ஐயோ, சேனலே மாறிடுச்சு. விடுங்க. இப்போ சவுண்ட் வைக்கிறாரா? எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவால செஞ்ச பணியார் மாதிரியே இருக்காளே. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக், அதை சொல்ல மாட்டேன். ஸோ செம்ம. ஏங்க, டீயை நல்லா போடுங்க. எப்படி போடுறேன்னு மட்டும் பாருமா. உங்களை யாரோ நினைக்கிறாங்க. நீங்க நினைக்க தந்தா இன்னைக்கு ஃபுல்லா விக்கினே இல்ல, தண்ணி குடிச்சாருன்னு சொன்னாங்க. இருங்க, நான் கொண்டு வரேன். ஐயோ இருங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இது நம்ம வீடு, நானே போய் குடிச்சு வரேன். என்ன சத்தம்? டீல போட இஞ்சி தட்டிட்டு இருக்கமா? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காய் நசுக்கி போடுங்க. எல்லாரும் நசீதமா போட்டுக்கிறோம். ஏடா ஃபர்ஸ்ட் டைம் போகிறது செம்ம காமெடியாக இருந்துச்சு. நான்ப்பா கடாய்க்குள்ள போட வேண்டிய கேரக்டர் காதுக்குள்ள போட்டுனுக்குற. ஜன்னலா? ஐயோ, இந்த சாமர்த்தியம் கூட இல்ல. இதையும் நானே பண்ணணுமா? சார், என்ன பண்றீங்க?
பேசிட்டு இருக்கோமா? வடிவேல் சாரோட ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. நின்னுடுச்சா? ஹார்ட் பீட்டே நின்றுடுச்சு. எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம். அரை ஸ்பூன் வேணாம். கால் போடுங்க. கால் போட சொன்னா காலிலே போடுறானே. மிக்சிக்குள்ள கை போட்டா என்னத்துக்கு ஆகுறது? சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிருச்சு, ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு வரேன். இப்படிதான் டீ போடும். புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையா இருக்கு முக்கியம். God bless you. நீங்க ஏன் சார் தக்காளி கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க, தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசா இருக்கிறான், இவன் லூசா இருக்குது. ஆனா நல்ல பீஸா இருக்குது. அவ டைலாக். இன்னும் கிச்சன்ல அவன் மாசா இருக்கான், இவன் லூசா இருக்கு. க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா? எப்படி இருக்கு தம்பி? பா தமனா சூப்பர். டேய் டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர்ண்ணே. டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா? புருஷன் 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 சாஃப்ட். அது புருஷன்டா. புருஷன் அண்ணே இது சூப்பர்ண்ணே. இதுதான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த மாடலே சொல்லியானே. டைட்டில் ஓகேல? சூப்பர். பாட்டு போடுற வழி பாரு. டேய் அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். இந்த படத்துல சரணம் பல்லவில கரெக்டா இருக்கும்ல. ஒரே பாட்டுல 8 பல்லவி 43 சரணம் வேற மாதிரி பண்றோம். ஒரு 10-15 பாட்டு போட்டுடலாம்ல. கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. செமையா இருக்கு. The internet is the biggest wealth creator. செமையா இருக்கு. அவன் மாசா இருக்கான், இது லூஸா இருக்கு, ஆனா நல்ல பீஸா இருக்கு. யோகி பாபுவோட அந்த சைலண்டா சொல்ற காமெடி உண்மையிலே நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் காமெடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எல்லாருமே காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் காமெடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு. அது சம்டைம்ஸ் செட் ஆக மாட்டேங்குது. காமெடியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி செக்டாரே ஒரு ஸ்டேஜ்லலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் செந்தில் சார், கவுண்டமணி சார்லேருந்து அது அவங்களுக்கும் தனி ஜானர். படத்துக்கு அவங்களுக்கே ஒட்டு வராது. இவங்க ஒரு தனி ட்ராக்ல இருப்பாங்க, அவங்க தனி ட்ராக்ல இருப்பாங்க. அப்புறமேட்டு வடிவேல் சார் அவரும் ரொம்ப நாள் மட்டும் தனி ட்ராக்ல இருந்தார். அப்புறமேட்டு ஹீரோவோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் சந்தானம், விவேக் இவங்கெல்லாம் தனித்தனி ட்ராக்ல இருந்தால் அப்புறம் ஹீரோவோட வந்தாங்க. அப்புறம் ஒரு டைமில் ஹீரோவாக கன்வெர்ட் ஆனாங்க. இப்போ எதுவுமே எல்லாம் போயிடுச்சு. யோகி பாபு மட்டும் தான் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. வேறு யார்? சூரிய காமெடி பக்கம் போயிட்டார். இவர் சிவா அவரும் இது நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே ஹீரோ அந்த மாதிரி தனி சப்ஜெக்ட் போயிட்டோம்னா காமெடியனுக்கு வேலையே இல்லாமல் போயிட்டுருக்கு. யோகி பாபு மட்டும் இப்போ போய் வந்துட்டு தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் சந்தானம் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சந்தானத்தோட காமெடியெலாம் உண்மையிலே இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அடுத்தவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அது பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். ஸோ வேறு யாரும் இல்லை, யாராவது வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த இதுக்கு வந்துடுறேன். இவங்க 3 பேரோட காம்போ, விஷால் அண்டு சுந்தர் சி சார், இந்த பக்கம் ஹிப்ஹாப் அது. இவங்களுடைய காம்பினேஷனில் வர்ற இந்த படம் வந்து உண்மையிலே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆம்பளை பண்ணாங்க. கதகளி இல்லையே, வேற என்ன, நான் அரண்மனை, ஹிப்ஹாப் அது இவங்களும் பண்ணியிருக்காங்க ஒரு படம். அதுக்கப்புறம் கரெக்டாக மறந்து போயிட்டேனே, ஐயோ. இதுதான் நம்ம அப்பப்போ வந்து இந்த கூகுளில் போயிட்டு அவங்க என்னென்ன படம் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு வரணும் போல இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்ப்பேன், நான் லைவாக அப்படியே ரேண்டமாக பண்ணுவேன்டா, அதுதானே நல்லா இருக்கும்னு நினச்சி நான் வந்துடுறேன். சில பேர் கமெண்டில் தெரிஞ்சால் பேசுங்க பாஸ், தெரியாமல் பேசாதீங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. சில பேர் இது கூட தெரியாமல் இதுக்கூட ரியாக்ஷன் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீரியஸ்லி என்னோடய ஹேபிட்டு அப்படியே ரேண்டமாக வந்துடுவேன். என் ஒய்ஃப் கூட சத்தம் போடுவாங்க, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. நான் பார்லிமெண்ட்டுக்கு அடி போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரியாக்ஷன் ஷோக்கு தானே போகிறேன். அதை ரேண்டமாக பார்த்தாதாட்டி லைவாக பார்த்தாதாட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நல்ல பசங்க, நல்ல சூப்பரான டைப்லாம் இருக்காங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. எனக்காக இந்த வீடியோ என் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிவிட்டு, நம்ம அண்ணாச்சி லெஜெண்ட் சரவணன் சாரோட அண்ணாச்சியோட படத்தோட லீடரோட டைட்டில் கிளிப்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போமா? பாய்.